ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். டைம் அலாட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். சப்போஸ் டைம் இல்லை அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை யாரையாவது பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு வேர்டு எடுத்துக்கிறணும், அந்த வேர்டை எலாபரேட் பண்ணி ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணணும், மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணணும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஸோ ஒரு வேர்டை எடுத்து அந்த வேர்டை ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு வேர்டு கொஸ்டின் வேர்டாக எடுத்துக்கிடுவோம். ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவோம். ஒய் அப்படின்னா ஏன். இதுவே ஒரு கொஸ்டின் தான். ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏன் அப்படின்னு கேட்போம். அந்த ஏன்னு கேட்குறதுக்கு ஒய் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட ஐ ஆம் கோயிங் டு டூ தேட் ஒர்க், நான் அந்த வேலையை பார்க்க போகிறேன், ஐ ஆம் கோயிங் டு டூ தேட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாரு. ஒய் ஆர் யூ, ஏன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஆர் யூ அப்படிங்கிற 2 வேர்ட்ஸை நம்ம சேர்க்குறோம். ஒய் ஆர் யூ டூயிங், ஏன் நீங்கள் செய்கிறீங்க. ஒய் ஆர் யூ டூயிங். ஸோ இந்த ஆர் வந்ததுனால வேர்போட ஐஎன்ஜி தான் வரணும். ஒய் ஆர் யூ டூயிங், ஏன் நீங்கள் செய்கிறீங்க. அதே சென்டென்ஸில் இன்னொரு வேர்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒய் ஆர் யூ டூயிங் தீஸ், ஏன் இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஒய் ஆர் யூ டூயிங் தீஸ். ஒய் ஆர் யூ டூயிங் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஒர்க், ஏன் இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஒய் ஆர் யூ டூயிங் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஒர்க். அடுத்து ஒய் ஆர் யூ டூயிங் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அலோன், இந்த மாதிரி வேலையெல்லாம் தனியாக ஏன் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ஒய் அப்படிங்கிற வேர்டை வச்சு ஒரு லாங் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு வேர்டு எடுத்துகிட்டு லாங் சென்டென்ஸ் இல்லைன்னா லாங் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒய் ஆர் யூ டூயிங் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அலோன், ஏன் நீங்கள் இந்த மாதிரி வேலைகளை தனியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒய் ஆர் பார்த்தோம். இப்போ ஒய் இஸ், சிங்குலர் வர்றப்ப இஸ் யூஸ் பண்ணுறோம். மொதல் சென்டென்ஸில் யூ வந்ததுனால ஆர் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல ஹீ வர்றதுனால இஸ் யூஸ் பண்ணுறோம். ஹீ சிங்குலர். ஒய் இஸ் ஹீ, ஏன் அவர் இருக்கிறாரு. உங்ககிட்ட ஒருத்தர் ஹீ இஸ் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. ஒய் இஸ் ஹீ, ஏன் அவர் இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன் அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ ஒய் இஸ் ஹீ. ஒய் இஸ் ஹீ வாட்சிங், ஏன் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். ஸோ நான் சொன்ன மாதிரி பி வேர்ப் இஸ் ஆர் இந்த ரெண்டுமே பி வேர்ப்ஸ். இந்த பி வேர்ப்ஸ் வர்றப்ப அதுக்கு அடுத்து வர்ற மெயின் வேர்ப், அதாவது வாட்ச், ரன், ஈட், இந்த மாதிரி மெயின் வேர்ப் செயலை குறிக்கும் வார்த்தைகள் வர்றப்ப ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுங்கள். ஒய் இஸ் ஹி வாட்சிங், ஏன் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். ஒய் இஸ் ஹி வாட்சிங் அஸ், ஏன் நம்மை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். ஸோ அஸ் அப்படின்னு வர்றது நம்மை, ஏன் அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒய் இஸ் ஹி வாட்சிங் அஸ். அடுத்த வேர்டு என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது தான் ப்ராக்டிஸ். ஒய் இஸ் ஹி வாட்சிங் அஸ் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு அடுத்த வேர்டு என்ன யோசிக்கலாம், என்ன அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப வார்த்தைகளை நீங்கள் தேடுவீங்க. ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஒய் இஸ் ஹி வாட்சிங் அஸ் கண்டினியூஸ்லி. கண்டினியூஸ்லி அப்படிங்கிறது அட்வர்ப், ஏன் அவர் தொடர்ந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒய் இஸ் ஹி வாட்சிங் அஸ் கண்டினியூஸ்லி. ஒய் இஸ் ஹி வாட்சிங் அஸ் கண்டினியூஸ்லி வித்தவுட் லுக்கிங் அதர்ஸ், மற்றவங்கள யாரையுமே பார்க்காம நம்மளையே அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன். ஒய் இஸ் ஹி வாட்சிங் அஸ் கண்டினியூஸ்லி வித்தவுட் லுக்கிங் அதர்ஸ். ஸோ மொதல் கொஸ்டின் ஒய் ஆர் அப்படின்னு ஆரம்பித்தோம். இந்த கொஸ்டின் ஒய் இஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஒய் டூ. இந்த டூ வந்து ப்ளூரல், டஸ் சிங்குலர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் மாதிரி டூ அந்த வேர்ப் வந்து ப்ளூரல் பன்மை, டஸ் ஒருமை சிங்குலர். ஒய் டூ யூ. யூ அப்படின்னா என்னது, நீ நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான். ஸோ பன்மையாக தான் அதை கன்சிடர் பண்ணுறோம். ஒய் டூ யூ, ஏன் நீங்கள். இப்போ ஒரு கான்வர்சேஷன் வருது, ஐ எம் கோயிங் டு டெல் தி ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர். உடனே நீங்கள் வந்து ஏன் நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஒய் டூ யூ, ஏன் நீங்கள் செய்யணும் அதை. ஒய் டூ யூ வாண்ட்,
எதற்காக உங்களுக்கு வேண்டும்? ஒய் டு யூ வாண்ட்? வாண்ட் அப்படிங்கிற வேர்பை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஒய் டு யூ வாண்ட்? ஒய் டு யூ வாண்ட் டு கோ? ஏன் போகணும்னு நினைக்கிறீங்க? ஏன் போகணும்னு விரும்புகிறீங்க? ஒய் டு யூ வாண்ட் டு கோ? ஒய் டு யூ வாண்ட் டு கோ தேர்? தேர் அப்படிங்கிற வேர்ட் சேர்க்குறோம். ஏன் அங்கே போகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? ஒய் டு யூ வாண்ட் டு கோ தேர்? ஒய் டு யூ வாண்ட் டு கோ தேர் அட் ஒன்ஸ்? ஏன் உடனே அங்கே போகணுன்னு விரும்புகிறீங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப அதுவே ஒரு நல்ல ப்ராக்டிஸ். சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஒய் டு யூ வாண்ட் டு கோ தேர் அட் ஒன்ஸ்? கரெக்டாக நீங்கள் வேர்ட்ஸை சூஸ் பண்ணுவீங்க, யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கிறப்ப இந்த வேர்டு கரெக்டாக, இந்த வேர்டு கரெக்டாக அப்படின்னு யோசிக்கிறதே ஒரு ப்ராக்டிஸ். ஒரு ஸ்டேஜில் கண்டினியூஸாக உங்களால் வேர்ட்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும், ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி டூ பன்மை, ஐ வி யூ தே இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு யூஸ் ஆகும். டஸ் ஒருமை, ஹீ ஷீ இட் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு யூஸ் ஆகும். ஒய் டஸ் ஹீ ரிமூவ்? ஏன் அவர் அதை ரிமூவ் பண்ணுறாரு? ஏன் அவர் அதை நீக்கிறாரு? ஒய் டஸ் ஹீ ரிமூவ்? ஒய் டஸ் ஹீ ரிமூவ் ஹிஸ் நேம்? ஏன் அவர் அவருடைய பெயரை நீக்குகிறார்? ஏன் அவர் அவருடைய பெயரை நீக்குகிறார்? ஒய் டஸ் ஹீ ரிமூவ் ஹிஸ் நேம்? ஒய் டஸ் ஹீ ரிமூவ் ஹிஸ் நேம் ஃப்ரம் த லிஸ்ட்? அந்த லிஸ்ட்டில் இருந்து, அந்த பட்டியலில் இருந்து, அந்த இருந்து அப்படிங்கிறது ஃப்ரம். ஒய் டஸ் ஹீ ரிமூவ் ஹிஸ் நேம் ஃப்ரம் த லிஸ்ட்? ஏன் அவர் அவருடைய பேரை அந்த லிஸ்ட்லேருந்து எடுக்கிறாரு, ரிமூவ் பண்ணுறாரு? ஒய் டஸ் ஹீ ரிமூவ் ஹிஸ் நேம் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ்? அந்த லிஸ்ட் என்ன லிஸ்ட்டு? ஒரு பிளேயர்ஸோட லிஸ்ட். லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ். அந்த ஆஃப் பாருங்கள், ப்ரிப்போசிஷன், உடைய அப்படின்னு அர்த்தம். பிளேயர்ஸினுடைய லிஸ்ட், அதாவது விளையாடுபவர்களின் பெயர்களை கொண்ட பட்டியல். ஒய் டஸ் ஹி ரிமூவ் ஹிஸ் நேம் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ்? லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் நல்லா புரியும். ஒய் டஸ் ஹி ரிமூவ் ஹிஸ் நேம் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ்? இன்னும் ஆட் பண்ணலாம். ஒய் டஸ் ஹி ரிமூவ் ஹிஸ் நேம் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வித்தவுட் இன்ஃபார்மிங் ஹிஸ் கோச்? கோச்சிக்கிட்ட சொல்லாமல் அவர் ஏன் அவரோட பேரை ரிமூவ் பண்ணுறாரு, நீக்குகிறார் அந்த லிஸ்ட்லேருந்து? ஒய் டஸ் ஹி ரிமூவ் ஹிஸ் நேம் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வித்தவுட் இன்ஃபார்மிங் ஹிஸ் கோச்? ஒய் டிட் யூ டூ? ஏன் நீங்கள் செஞ்சீங்க? பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்திருக்கு, அதை ஏன் செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறோம். ஒய் டிட் யூ டூ? ஒய் டிட் யூ டூ திஸ் வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன்? எந்த ஒரு தகவலும் இல்லாமல் ஏன் இதை செஞ்சீங்க? ஒய் டிட் யூ டூ திஸ் வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன்? இன்னும் ஆட் பண்ணலாம். ஒய் டிட் யூ டூ திஸ் அர்ஜென்ட்லி வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன்? ஏன் இதை அவசர அவசரமாக செஞ்சீங்க? எந்த ஒரு தகவலும் கொடுக்காம ஏன் இதை அவசர அவசரமாக செஞ்சீங்க? இந்த இடத்துல வித்தவுட் அப்படிங்கிற அந்த வேர்ட் பாருங்கள், அதை கனெக்ட் பண்ணது பாருங்கள், அந்த வேர்டு அந்த சென்டென்ஸோட. ஒய் டிட் யூ டூ திஸ் அர்ஜென்ட்லி வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன்? ஸோ ஒய் டிட் யூ டூ? ஒய் டிட் யூ டூ திஸ் வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன்? ஒய் டிட் யூ டூ திஸ் அர்ஜென்ட்லி வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன்? ஸோ இந்த மாதிரி லாங் சென்டென்சஸ், லாங் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதே டைப்பில் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பட் அது வந்து கொஸ்டின் கிடையாது, நார்மலான அசர்ட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஒரு வேர்டு வச்சு நார்மல் சென்டென்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் கொஸ்டின் வேர்டை வச்சு ஒரு கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் கேஷுவலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், வித்தவுட் எனி ஹெல்ப். எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். வெதர் அந்த சென்டென்ஸ் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது அடுத்து. ஃபஸ்ட்டு உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நிறைய ரீட் பண்ணுங்கள், உங்களால் ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ ரீடிங் ஸ்கில் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.